ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சுங்க. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து என்னோடய நியூட்ரிஷன் டயட் சேலஞ்சில் டே 5 காலையில் எழுந்ததும் டீ போட்டு குடித்தேன். இது வந்து பால் டீ, பிளாக் டீலாம் இல்லை, நியூட்ரிஷன் டீ. வேடிக்கை பார்த்துட்டே டீ வந்து சூப்பராக குடிச்சு முடிச்சிட்டேன். என்னையும் மதித்து வீடியோ உள்ளே வந்து பார்க்குறீங்க, ஆனால் பாதிலேயே பார்த்துட்டு போயிடுறீங்க. கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மார்னிங் வந்து சூப்பராக ஒரு ஷேக் போட்டேன். என்னோடய ஃபேவரட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாவம் மாமு வந்து நேற்று ஃபோட்டோ எடுக்க போனால கொஞ்சம் டயர்டாக இருந்தார். அதனால் கொஞ்சம் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். அந்த கேப்பில் நானும் போய் துணி எல்லாமே வந்து துவைச்சி போட்டு வந்துட்டேன். எந்திரிச்சிட்டியா? அதுக்குள்ளே தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு சவுண்ட் வந்துடக்கூடாது. அவருக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட வச்சு அவரே கடைக்கு வந்து அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் மதியத்துக்கு வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பப்போ எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி மழைக்கு எது வந்துடுமோ என்னமோன்ட்டு. நல்லா வெயில் அடிச்சுது. பரவாயில்ல, துணியெல்லாம் காஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை. இந்த குழம்பு வைக்கிற பாத்திரத்தை எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா இதேண்டி வீடியோவில் காட்டுறேன்னு கேட்பாங்க. ஏன்னா அது ரொம்ப பழசு, அடி வாங்கின குண்டா வேறு. தூக்கி போடுறேன்னு சொன்னதை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கீரை குழம்பு, பீக்கங்காய் பொரியல், ஒரு முட்டை கூட வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். காலையில் லேட்டாக தான் சாப்பிட்டு போனார். அதனால் மதியம் ரொம்பவே லேட்டாக வந்தாங்க. இன்றைக்கி அப்பாவும் கூட வந்திருந்தார். அவரும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்குள்ளே நம்ம ஃபேஸ்க்கு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி. சரி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மேரேஜ்க்கு முன்னாடியெலாம் நம்ம ஃபேஸை பராமரிக்கிறது அப்படின்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஏதாவது ஒன்று போட்டு மூஞ்சியில் அப்பிக்கிட்டு காய வச்சு தொடச்சிட்டு கழுவிட்டு இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். இப்போல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணுறதில்ல. இந்த மாதிரி எப்போயாச்சும் டைம் கிடைக்கிற கேப்பில் தான் பண்ணுறது. நீங்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் பார்க்கும்போது என்னாலேயே நம்ப முடியல. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலராக இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. மாமா பார்த்துட்டு எனக்கும் பண்ணி விட்றி அப்படின்னாரு. சரி வாடான்னு சொல்லி அவருக்கும் பண்ணி கொடுத்துட்டு கூடவே வந்து பில்லு ஒரு 100 ரூபா போட்டு கையில் கொடுத்துட்டேன். ஈவினிங் வந்து எங்களுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. மாமா கேட்டதுக்கு அமேசான் ஓனர் தான் உனக்கு அனுப்பிச்சிருக்காரு, டயட் இருக்கனால அன்பளிப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தாத்தாவை விட்றி ஏன்டி இப்படி பண்ணுற? கண்ணுக்கு இன்னும் குத்திராத. நானும் நைட்டு தோசை ஊற்றிட்டே யோசனை, அமேசான் ஓனர் எதுக்கிட்ட நமக்கு அனுப்புகிறாங்க, நம்ம அவ்வளோ பெரிய அப்பா டக்கரில் இல்லையேடான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது மாமா வந்து எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. என்னன்னு சொல்லி பாருங்கள், நான் வீடியோ எண்ணில் காட்டுறேன். அப்படியே நைட்டுக்கு வந்து 2 தோசை கூட கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஒர்க் வேறு கொடுத்துருந்தாரு, அதையும் பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அமேசான் ஓனரில் ஒன்றும் அனுப்பலிங்க. என்னோடய வீட்டுக்கார் தான் எனக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்காரு. என்னன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.